back to school. ஒவ்வொரு பிரபலத்தையும் தன்னுடைய பள்ளிக்கூட நாட்களுக்கு திரும்ப கூட்டிட்டு வர ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்முடைய பேக் டு ஸ்கூல். நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய இந்த நாட்டி டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு கிளாஸ்மேட்டாக மாறி திரும்பவும் குழந்தைகளாக எல்லா செலிபிரிட்டிஸும் மாறுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷோவில் நம்ம கொடுக்குறோம். அப்படி இன்றைக்கி நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்து நம்ம பசங்களோடலாம் சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி மார்க்லாம் எடுக்க போகிற செலிபிரிட்டி யார்? இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல் டேஸில் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பயங்கரமாக அப்படி படிப்பாங்களாம். அதுக்கப்புறம் படிப்புனா என்னென்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரைட் ஸ்டூடெண்ட் தான். டாப் 10க்குள்ளே எப்போயுமே வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் மும்பை ப்ராடக்ட். மும்பையிலே படித்து மும்பையிலே பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்து நல்லா சின்சியராக படிக்கக்கூடிய ஒருத்தங்க. எப்போ பார்த்தாலும் முதல்ல பார்த்த மாதிரியே இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி நதியா அவர்கள். லெட்ஸ் வெல்கம். வெல்கம். வாங்க வாங்க வாங்க. கடைகளெல்லாம் தாண்டி வணக்கம். உங்களை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் ரூமுடைய சீனியர் ஸ்டூடெண்ட். இந்த சீனியர் ரொம்ப சீரியஸா சீனியர். ஐ அம் சீரியஸ் ஸ்டூடெண்ட். சீனியர் ஸ்டூடெண்ட். சூப்பர் சீனியர். சூப்பர் சீனியர். ஆமா, பல வருஷமா ஃபெயில் ஆனதால ஒரே கிளாஸ் ரூம்ல ரொம்ப நாளா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே. எக்கச்சக்கமா இருக்கு. சரி உட்காரு உட்காரு. உட்கார்ந்தாலே நிக்கிற மாதிரி தான் இருக்கு. உட்காரு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். My pleasure. Thank you for a lovely introduction. Thanks a lot. something விளையாடுறதுக்காக நதியா நஷ்மிகா ரெண்டு பேரும் ரெடியா இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி? ரெண்டு கை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கை யூஸ் பண்ணு. பஸ் நதியா தான் கை தூக்கி இருக்காங்க. ஓகே, கை எடுத்துருங்க. அது என்ன ரிசர்ச் சென்டரா என்ன? எவ்வளவு நேரம் அப்படியே செக் பண்ணிட்டே இருப்பீங்களா என்ன? ஓகே, சோ என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? என்னது அங்க என்ன பாக்குறீங்க? டார்ச்னு நினைக்கிறேன். நினைக்கலாம் கூடாது. ஷுவர் ஷாட்டா சொன்னா தான் டார்ச். டார்ச் இல்லனா உங்களுக்கு மார்க் இல்ல. பரவாயில்ல. டார்ச் தானா? செக் பண்ணீங்களா? நீங்க அவங்களே பாக்குறீங்க. என்ன பாருங்க. இல்ல அவங்க என்ன சொல்ல போறாங்க அதான். ஓகே, டார்ச்னு சொல்றாங்க. உங்க ஆன்சர் என்ன? டார்ச். டார்ச். எடுத்து பாருங்க. Yes. Yes, it's a torch. Well done. Okay. Inky Pinky Ponky. உங்களுக்கு நாங்கள் 10 சப்ஜெக்ட் கொடுப்போம். இந்த இங்கி பிங்கி பாங்கி ரவுண்டில் 10 சப்ஜெக்ட் கொடுப்போம். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நாங்கள் கேள்வி கேட்போம். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் சொன்னதுக்காக ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணால் போதும். உங்கள் கூட சேர்ந்து எங்கள் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸும் விளையாடுவாங்க. அவரும் கூட இருப்பார். ஓகே, தண்டத்துக்கு ஒரு ஆளை நிறுத்துவோம். அதனால் அவரை நிறுத்திருக்கோம். அது போக பசங்களாம் நான் சொல்கிற பதில மட்டும் சொல்லுங்க, நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. ஓகே, கண்டிப்பா. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பஸ்ஸர் அமைக்கி உங்கள் ஆன்சரை லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சந்தேகமாக இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபைனல் ஆன்சரை சொல்லலாம். ஒவ்வொரு ஆன்சருக்கும் 5 மார்க்ஸ். 6 ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா will get 30 marks. சிம்பிள். ஓகேயா? போலாமா? What are the subjects for Nadia? என்னென்ன சப்ஜெக்ட்? Plant kingdom, animal kingdom, science, history, Indian constitution, human body, mathematics, general knowledge, civics and தமிழ். இதுல எதை சூஸ் பண்ண போறீங்க? ஜெனரல் நாலேஜ். தீபா நீங்க என்ன நான் என்ன பிக் பண்ணனும் சொல்லுங்க. ஜெனரல் நாலேஜ். ஐயோ, ஓகே, ஜெனரல் நாலேஜ். ஓகே, ஜெனரல் நாலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க நதியா. அவங்களுக்கான கேள்வி: உலகில் அதிக அளவு பரவலாக பேசப்படும் மொழி எது? ஆப்ஷன் ஏ ஆங்கிலம், ஆப்ஷன் பி சைனீஸ் ஆர் மாண்டரின், ஆப்ஷன் சி ஹிந்தி. கொஞ்சம் கன்ஃபியூசிங். என்ன சொல்ற தீபா? இல்ல, நீங்க முதல்ல ஆன்சர் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தான் டிஸ்கஷன் போக முடியும். நீங்க என்ன சிம்பிளா பசங்கள்ட்ட கேட்டு சொல்லிட்டு போயிடலாம்னு பாத்தீங்களா? ஆமா, அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் சீட் பண்ணிக்கலாமே. அதெல்லாம் சீட்டே பண்ண முடியாது. நீங்க முதல்ல ஒரு கெஸ் வச்சிருங்க. சைனீஸ். வெயிட் டோன்ட் கிவ் ஹிண்ட்ஸ். வாட் இஸ் திஸ்? நீங்க முதல்ல ஆன்சரை லாக் பண்ணுங்க. நீங்க மாத்திக்கிறதுனா மாத்திக்கலாம். சைனீஸ் தான். ஓ மேடம். ஓகே, இல்ல அவன் ஏன் சொல்றானா சைனால வந்து மக்கள் தொகை அதிகம்னு சொல்றானுங்க. அதுல பாதி பேர் வந்து பேச மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாது. பேச மாட்டாங்க. புரியல. ஏன் பேச மாட்டாங்க? இல்ல அந்த இதுல புது கதை வேற ரிசர்ச் பண்ணிருக்காங்க. பாருங்க, போய் சொல்ல மாட்டாங்கற மாதிரி. உங்களுக்காக. சரி பாப்போம் இப்ப சைனீஸா இல்லையான்னு. இவரை கேட்டிங்களே ஏன் சைனீஸ் வச்சிருக்காருன்னு? ஏன்னா சைனா தான் ரொம்ப பெரிய கண்ட்ரி. ரைட். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல கூட சைனீஸ் வரான். அவங்களாம் வராங்க. சோ அதனால ஒரு கணக்கு வச்சுக்கிறேன் நீங்க. ஓகே, நம்ம ஊர்லயே சைனீஸ் வராங்க. அது தெரியல. அது மட்டும் தான் தெரியல. ஆனா வருவாங்க. ஓகே மேடம், அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரியல மேடம். மேட் இன் சைனா. இருங்கடா. மேட் இன் சைனாவே நம்ம இங்கிலீஷ்ல தான எழுதிருக்கான். இங்கிலீஷ் தான் அதிகம். அது கூட நல்ல லாஜிக் தாங்க. லாஜிக்லாம் செமையா பேசுவாங்க. ஆமாமா. மேட் இன் சைனான்னு சொல்றது கூட நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுத வேண்டியிருக்கு. அப்ப பெருவாரியான மக்களுக்கு அது போய் சேர்னா அது இங்கிலீஷ்ல இருக்கிறதுக்கான தேவை இருக்கோ என்னமோ. ஐ டோன்ட் நோ. இல்ல இப்போ இந்தியா ஆல்சோ மை லாஜிக் இந்தியா இப்ப பாப்புலேஷன் அதிகமா இருந்தாலும் we speak many languages. எல்லாரும் ஹிந்தி பேசணும்னு even though it's a national language எல்லாரும் ஹிந்தி பேச மாட்டாங்க. So
சைனானா எல்லாருமே சைனீஸ் தானே எல்லாமே பேசுவாங்க. சைனா பேச மாட்டாங்களே, சைனீஸ். எல்லாம் சைனீஸ் தானே பேசுவாங்க. சைனீஸ் ஷூரா? பக்கா பக்கா. ஆக்சுவலாக நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம், அதிகமான அளவு உலகில் பரவலாக பேசப்படக்கூடிய மொழி இங்கிலீஷ் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. சகப்பா இருக்கவங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல பேச மாட்டாங்க. ஆப்ஷன் பி சைனீஸ் ஆர் மேண்ட்ரின் இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸலென்ட்.